சக்தி சமையல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உப்புமா தான். இதை ஒரு கடாய் வச்சுங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துங்க, கடலப்பருப்பு சேர்த்துங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும், நம்ம வதக்கி விடுங்க. இது கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சேமியான்றதுனால இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பொல பொலன்னு வரும். இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாக்கெட் நான் சேமியா செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா கூட போதும். சூப்பரான டேஸ்ட்டில் பொல பொலன்னு வரும். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்கன்னா சேமியா ரெடி ஆகிடும். அதுவும் கூடவே ஃபைனலாக நம்ம நெய் கொஞ்சோண்டு சேர்த்து நம்ம கிளறி எடுக்கும்போது சுவையான சேமியா ரெடி ஆகிடும். ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.